ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு ஈஸியான மெத்தடில் கேரமல் புடிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மைஃபாஸ் ரெசிபி. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கேரமல் புடிங் செய்கிறதுக்கு நான் இதில் 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சுகர் மெல்ட் ஆகி வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி ப்ரௌன் கலருக்கு வந்துட்டு இருக்கு. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேரமல் புடிங் செய்கிறதுக்கு இந்த ஸ்டேஜ் ரொம்பவே முக்கியங்க. இதை பார்த்து கவனமாக கேரமல் செஞ்சுக்கணும். இது கலர் கொஞ்சம் டார்க் ஆகி பிளாக் கலருக்கு வந்துச்சுண்டால் கேரமல் புடிங் செய்கிறதுக்கு கசக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்கணும், கலர் பிளாக் ஆகிடக்கூடாது. சுகர் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டு நல்லா பபுள்ஸும் வாரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் நாம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். நார்மல் வாட்டர் ஆட் பண்ணினீங்க என்றால் சுகர் கட்டி ஆகிடும். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணால் தான் சுகர் நல்லா மெல்ட் ஆகி கட்டி இல்லாமல் வரும். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் அப்படியே எடுத்து இதை ட்ரேயில் மாற்றிக்கலாம். லேட் பண்ணிட்டீங்க என்றால் சுகர் கட்டி ஆகிடும். கேரமல் செய்யும்போது வீடியோவில் காட்டுற கலரே எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை விட கொஞ்சம் லைட் கலருக்கே எடுத்துக்கோங்க. இது வீடியோவில் கொஞ்சம் டார்க்கான கலராக காட்டுது. கேரமல் புடிங் செய்கிறதுக்கு கேரமல் ரெடி ஆகிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக புடிங் செய்கிறதுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இதில் ஃப்ரெஷ் மில்க் 500 ml ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நான் இதில் 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மில்க்கு பாயில் பண்ணுறதுக்காக வேண்டி விட்டுறலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி டேஸ்டியான கேரமல் புடிங் செய்யலாம். மில்க் நல்ல பாயில் ஆகி கொதிச்சு வந்துட்டு இதை அப்படியே எடுத்து நான் ஒரு கப்பில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கிறேன். அடுத்ததான் நான் இந்த பவுடரை 4 egg ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிறேன். இது மிச்ச நேரம் பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 1 minute பீட் பண்ணிட்டாலே போதும். எக் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மில்க்கு இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். மில்க் நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமாவே எக்கில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக நாம் இதை ஸ்ட்ரெயினரில் வடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வடிச்சதுக்கு அப்புறமா நாம் ஏற்கனவே கேரமல் செஞ்சு வச்சிருந்த ட்ரேயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை ஃபாயில் பேப்பரால் கவர் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். அடுத்ததாக நாம் இதை ஸ்டீம் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு நான் இதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் ட்ரேயை எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக லிட்டால் கவர் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 45 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். 45 minutesக்கு அப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நான் இதில் டூத் பீக்கை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். நல்லா வெந்து வந்திருக்காண்டு. டூத் பீக்கில் ஒட்டாமல் வந்ததுண்டால் நல்லா வெந்திருக்கு. அப்படி இல்லாமல் டூத் பீக்கில் ஒட்டிச்சுண்டால் நீங்கள் இன்னொருக்கா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே நான் இது பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. சாப்பிட நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராகவே வரும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.